பதிவை நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறதே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்தோணியரப்பாக்காண்டி ஒரு 10 நிமிஷம் அல்ல ஒரு 5 நிமிஷம் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்தோணியரப்பாவோட அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் நினச்சது நீங்கள் வேண்டினது எல்லாமே நிறைவேறும். நம்புங்க, ஜெபியுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல மனசோடு எல்லாமே கேளுங்க, நல்லதே அந்தோணியரப்பா பண்ணி தருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம புனித அந்தோணியரப்பா பண்ண அற்புதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இளைஞனின் வெட்டுண்ட காலை ஒட்ட வைத்த அற்புதம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அற்புதம். ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மை கதை என்னென்னா, ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் இருந்த ஒரு இளைஞன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் ரொம்ப மனசு ரொம்ப புத்தி கெட்டு போய், அதாவது அவன் ஒரு பகட்டா எல்லாருமே கொடுமைப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி இருந்தான். அவன் நிறையா பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருப்பான். இந்த மாதிரி அவன் நிறைய அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு தாய், அவனோட அம்மா ரொம்ப நல்லவங்க. அப்போ அவங்க மகன்கிட்ட நிறையாட்டு சொல்லி அழுது பார்ப்பாங்க, மகனே இந்த மாதிரி இருக்காத, விட்டுரு, தப்பு அப்படின்ட்டு. அவன் யாருக்குமே அடங்க மாதிரி தெரியாது. உங்களுக்கு என்ன, அவங்க வேலையை பாருங்க, அந்த மாதிரி ஒரு எழுத்து பேசிக்கிட்டு நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான், நான் பெரியவன், நான் இந்த மாதிரி இருப்பேன், யாரும் என்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, உங்களுக்கு என்ன, இந்த மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்தான். அப்போது ஒரு ஏழை பெண், அந்த பெண்ணை அவன் கடத்தி கொண்டு அந்த பெண்ணை பேரை நாசமாக்கணும் அந்த மாதிரி நினைக்கும் போது அவங்க அம்மா அவனை தடுப்பாங்க. இது தப்பு, இது வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த டைம்லாம் அவன் என்ன பண்ணிடுவான்னா, எட்டி உதச்சிருவான். அம்மாவை பெத்த தாயை எட்டி உதச்சிருவான். உதச்சதோட அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப அழுதுவாங்க. இவன் உதச்சா மட்டும் வெளியே போயிடுவான். ஆனால் அந்த பெண்ணும் காண அவங்களும் ஓடிடுவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் தான் அவன் அங்கங்கே தேடும் போது தான் அந்த விஷயம் அந்தோணியரப்பாவுக்கு தெரிய வரும். அந்தோணியரப்பாவுக்கு தெரிய வரும்போது அந்தோணியரப்பா ஒரு உவமை வழியாக ஒரு போதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு வழியாக அந்தோணியரப்பா அவன் மனசை திருத்த மாதிரி அவங்க கொஞ்சம் போதனைகள் பண்ணுவாங்க பாடல் வரியாக. அந்த பாடல் வரி அவன் மனசை ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப மனமாற்றம் வந்துடும். அந்த அந்தோணியரப்பாவோட வார்த்தைகளை கேட்க காதில் விழ நிறைய மனமாற்றம் வந்துடும் அவனுக்கு. அப்போ அவன் அப்படியே அந்தோணியரப்பாவை தேடி போவான். அப்படி போகும்போது தான் அவன் முட்டி போட்டு அந்தோணியரப்பா கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரும் பாவி, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அடங்காத அவன் அந்தோணியரப்பா முன்னாடி மண்டிக்கிட்டு அப்படி சொல்லுவான். அப்போ அந்தோணியரப்பா நம்ம பைபிளில் இருக்க வேத வசனத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எது நம்மளை குற்றம் பாவம் செய்ய தூண்டுதோ அது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதே மேல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அவன் மனம் மாறணுன்னு தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதை அந்த இளைஞன் எப்படி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, நம்ம அம்மாவை தான் லாஸ்ட்டாக நம்ம எட்டி உதச்சிட்டு வந்தோம், அது ஒரு தாய், நம்ம தாயை நம்ம காலால் மிதிச்சோமே, அப்போது பாவம் எதில் நம்ம செஞ்சோமோ அது இருக்கக்கூடாது தானே சொல்லுதாங்க, அது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போய் வால் எடுத்து அந்த காலை துண்டிச்சிருவான், வெட்டிடுவான். அவன் காலை அவனே வெட்டி அப்படியே ரத்த வெள்ளத்தில் மயக்கத்தில் அப்படி விழுந்துடும். அப்போ அவங்க அம்மா அதை பார்த்தோன்னே ரொம்ப கத்தி அழுவாங்க. அழுதுட்டு நேராக அந்தோணியரப்பாட்ட போவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்து அவங்க பையனோட மனமாற்றத்துக்கு காரணம் அந்தோணியரப்பா அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அதனால தான் பையன் இவ்வளோ மனமாறி இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ நேராக அந்தோணியரப்பாட்ட அவங்க பையனை கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது அவனை தூக்கி அந்த இதில் வச்சு தள்ளி கொண்டு அந்தோணியரப்பாட்ட போவாங்க. அப்போ அழுதுகிட்டே அந்தோணியரப்பாட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, என் பையனை வேறு விதமாக நீங்கள் போதனை பண்ணி மனசை மாற்றிருக்கலாமே, எதுக்கு அந்தோணியரப்பாவை இப்படி பண்ணணும், ஏன் நீங்கள் இப்படி பண்ணினீங்க, அந்த மாதிரி கேட்கும்போது அந்தோணியரப்பா அந்த வெட்டுண்ட காலை அந்த இளைஞன் காலில் ஒட்ட வச்சு சிலுவை அடையாளம் வரைஞ்சி ஏசப்பாட பிரார்த்தனை பண்ணி அந்த வெட்டின காலை ஒன்றாக்குவாங்க. இதை பார்த்ததோட அந்த இளைஞன் ரொம்ப மனமாற்றம், அதாவது அந்தோணியரப்பா கையெடுத்து கும்பிட்டு இன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் சரியான பாதையில் நடப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. இவ்வளோ பெரிய புனிதர், அதாவது ஒரு வெட்டின காலையை ஒட்ட வைக்கிற அளவுக்கு கடவுள் அந்தோணியரப்பாவுக்கு வல்லமை கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அற்புதம் பண்ணதுக்கு. இந்த விஷயங்கள் அதுமாதிரி நிறையா அற்புதங்கள்லாம் பார்க்கும்போது எண்ணிலடங்கா கோடிக்கணக்கான அற்புதங்கள் இருக்கிறதுனால தான் கோடி அற்புதர் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம அந்தோணியரப்பாவுக்கு எப்போவுமே சொல்லுவாங்க, கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அப்படின்ட்டு. இந்த பேருக்கு மிகவும் தகுதி உள்ளவங்க நம்ம அந்தோணியரப்பா. இந்த பதிவுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதாவது ஒரு வெட்டின காலை ஒட்ட வச்ச அந்தோணியரப்பாவுக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, கண்டிப்பாக இதை மாற்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா, நம்மளுக்கு ஏற்ற காலம் வர்றது வரைக்கும் கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையாக வேண்டிட்டு வாங்க அந்தோணியரப்பாட்ட. அவங்க வேண்டுதலை சொல்லி நிச்சயமாக நிறைவேறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.